அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மிக சிறந்த துவாவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்களாம், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரத்தில் 7 நாட்கள் ஆக்கி 7 நாள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சுருக்கேன், சிறப்புள்ள நாளாக ஆக்கியிருக்கேன். அதே மாதிரி மாதங்கள் 12 அல்லாஹ் ஆக்கினாலும் அதில் 4 மாதங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் சிறந்த மாதமாக. தன்னோட திருமறை குரானில் பார்த்திங்கன்னா அந்த 4 மாதங்களை சிறந்த மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கேன். அதில் 3 துல்ஹைதா, துல்ஹஜ், ஷாஃபான், ரஜப். இந்த 4 மாதங்களை புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கேன். இந்த புனிதமிக்க மாதத்திலமான ரஜப்போட மாதத்தில் நம்ம இருக்கோம். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், அந்த ரஜப்புடைய மாதம் அல்லாஹ்வோட மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்க்காண்டி நம்ம நிறைய அமல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2வது ஷாஃபான் மாதம், அது என்னுடைய மாதமாக இருக்குது. அந்த மாதத்தில் நான் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. 3வது கேட்டிங்கன்னா ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் எங்களோட உம்மத்தோட மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொன்னாங்களாம். அந்த ரஜப் மாதத்துலேருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு தயாராகக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தான் நம்ம என்ன செய்வோம், ரமலான் மாதம் வந்துட்டால் தான் நம்ம என்ன செய்வோம், நிறைய அமல்களையும் குரான்களையும் திக்ருகளையும் ஓதக்கூடியவங்களாக இருந்தோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோட உம்மத்தும் அதாவது சஹாபாக்களும் ரஜப் மாதத்துலேருந்தே அதுக்கு தயாராகக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மளும் என்ன செய்யணும், ரஜப் மாதத்துலேருந்தே இந்த மாதிரி அமல்களை செய்யக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம தயாராகக்கூடியவர்களாக இருக்கோம். பொதுவாக நம்ம ஒரு ஊருக்கோ ஒரு வெளிநாட்டுக்கோ போகிறா இருந்தால் நம்ம என்னென்ன ஐடியா பண்ணுவோம், நம்ம துணிமணி எடுத்து வைக்கணும், ரெடி ஆகும், இந்தந்த பொருளை கொண்டு போகணும், இதை மறந்துடக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி ரமலானுக்கு முன்க நம்ம தயாராகக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் போட்டு விட்ற இந்த துவாவை அல்லாஹ்வின் தூதர், அதாவது ரஜப் பிறை தெரிந்ததுலேருந்தே ரமலான் பிறை தெரியும் வரைக்கும் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த துவா ஒரு சிறந்த துவாவாக இருக்குது. இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு பர்லு தொழுகைக்கு பிறகும் கூட ஓதிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு சிறந்த துவா என்ன துவான்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா பி ரஜபினா ஷாஃபான ஃபல் இஹ்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜப்பு மாதத்திலும் ஷாஃபான் மாதத்திலும் நீ பரக்கத் செய்வாயாக. மேலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. சுப்ஹானல்லாஹ். நம்ம இன்றைக்கி இருக்கிற மனிதர் நாளைக்கு இல்லை. அப்போ நம்ம ரஜப்பு மாதத்தை வந்துட்டோம், இன்னும் 2 மாதங்கள் கடந்தால் நம்ம ரமலான் மாதத்தை அடைஞ்சிடலாம். அப்போ நம்ம அல்லாட்ட என்ன செய்யணும், அதிகமாக என்ன செய்யணும், துவா செய்யக்கூடியவங்க இருக்கணும். யா அல்லாஹ், ரமலான் அடையக்கூடிய அந்த ரமலான் மாதங்கிறது ஒரு புனிதமிக்க மாதம். அல்லாஹ் நாடினவர்களுக்கு தவிர அதில் என்ன செய்ய முடியாது, யாரும் நோன்பு வைக்க முடியாது, தொழுக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட புனிதமானத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று என்ன செய்யணும், நம்ம அதிகமாக இந்த ரஜப்பு மாதத்துலேருந்தே துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரஜபு மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ரமலான் வரைக்கும் இருந்து அந்த நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் பரக்கத்தையும் நமக்கு தந்தருள்வானாக என்று நம்ம என்ன செய்யணும், அதிகமாக துவா செய்யக்கூடியவராக இருக்கும். இந்த ரஜப்பு மாதங்கிறது பரக்கத்து பொருந்திய மாதமாக இருக்குது. இதில் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக துவாக்களை செய்யக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நல்ல அமல்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இந்த துவாவை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.